ஹாய் ஆமீஸ், இன்னைக்கு வந்து ஹீஸ் மை ஐடலோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லி உங்களை சமாதானம் ஓரளவு வந்து படுத்தியிருப்பாங்க. அப்போயிலும் உங்களுக்கு வீட்டில் பார்த்த பையன் வந்து தொடர்ந்து கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஸோ ப்ரெசன்ட் சீன், நீங்கள் ஃபோனே வந்து பார்த்துட்ருக்கீங்க. கிறிஷ் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க. என்ன கிறிஷ் உங்களுக்கு இப்போ பிரச்சனை? அதான் இவ்வளோ நடந்துருச்சுல, கல்யாணம் நின்று போயிடுச்சு, எதுக்கு எனக்கு கால் பண்ணி இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? ஓயன் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு ஓயன். அவங்க ஏதாச்சும் புரியாமல் பேசுகிறாங்க. எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ எப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். கிறிஷ் ப்ளீஸ், நான் சொல்லலை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்லலை, ஊரே சொல்லுது. எனக்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியாமல் நானே மென்டல் டார்ச்சரில் உட்காந்துருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் வேறு என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் 2 ஃபேமிலியும் பேசி இந்த மேரேஜை நிறுத்திட்டாங்களே, அப்புறம் என்ன கிறிஷ் உங்களுக்கு? ஓயன், எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்று மறக்க முடியாது. ப்ளீஸ், நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ண போகிறோம், ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கூட நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு செகண்டில் என்னோடய ஹாப்பினஸ்ஸே இப்படி வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓயன், நீனும் பேசாமல் இருக்காத. எப்படி கிறிஷ் உங்கள்கிட்ட என்னை பேச சொல்கிறீங்க? எந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறது? முன்னையாச்சும் சரி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு நான் அதை ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது அது எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி கிறிஷ் நான் உங்ககிட்ட பேசுகிறது? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக மர கால் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து விடுறீங்க. அப்போயில வந்து ஒரு அன்னோன் நம்பரில் உங்களுக்கு கால் வருது. ஐயோ, இந்த கிறிஷோட தொல்லை தாங்க முடியல. அவர் நம்பர்லேருந்து ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சும் இப்போ வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மர கட் பண்ணி விடுறீங்க. பட் கால் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. அங்கிட்டிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ஸ், நீங்கள் இது வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. உங்களுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது. ஹலோ ஒயனா அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ஸு. நீங்கள் நல்லா அந்த வாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக் ஆகுது. நீங்கள் யார் பேசுகிறீங்க? ஒயன் தானா? ஆமாம், நான் ஒயன் தான். நான் தான் ஜான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நொந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பல கொஷின்ஸ் ஓடுது. எப்படி இவருக்கு ஏன் நம்பர் கிடச்சிச்சு? இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு? இருக்க பிரச்சனை இல்லை, இவர் வேறையா அப்படின்ட்டுன்னு நீங்கள் டக்குன்னு அவர் வாய்ஸை கேட்கும் வந்து கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு படபடன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது. ஸோ அப்போல மரம் வந்து கால் வருது. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதுவுமே கட் ஆகிடுது. கட்டாகவும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. அப்போயில வந்து வீடியோ கால் வருது. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இவர் எதுக்கு வீடியோ கால்லாம் பண்ணுறாரு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வீடியோ காலை வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஆப்போசிட்லேருந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸு. என்னடா வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டா அப்படின்ட்டுன்னு உங்களை பார்த்ததோட அப்படியே உங்களை லைவில் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி கையை வச்சு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து திட்ட ஆரம்பிக்கிறீங்க. என்ன ஜேக்கே உங்களுக்கு வந்து பிரச்சனை? ஏன் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க? என்ன நடந்துச்சு? எதுவும் தெரியாமல் நானே வந்து இப்போ குழம்பி போய் உட்காந்துருக்கேன். எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்களா? ஏன் வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு ஃபேமிலி தான் எல்லாமே. இப்போ அந்த ஃபேமிலியோட மான மரியாதை எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் புராணத்தை ஆரம்பிக்கிறீங்க. அப்போல ஜேகே, ஐயோ ஒயன் நில்லு. ஏன் இப்போது வந்து நீ பாட்டு கண்டினியூஸாக என்னமோ நான் வந்து உன் டீச்சர் மாதிரி, நீ என் ஸ்டூடெண்ட் மாதிரி போயம் ஒப்பிக்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டே இருக்க. சரி விட, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. ஆமாம் ஒயன்,
உனக்கு கன்னத்தில் என்ன அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து லைட்டாக வந்து அந்த வீடியோ காலில் ஃபேஸை வந்து பக்கத்தில் வச்சு வந்து பார்க்குறீங்க. ஓ மச்சமா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரை பார்த்து முறைச்சிட்டு டக்குன்னு வந்து காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு இன்னுமே ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. உங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா, எவ்வளோ ஒரு ஃபேமஸான பர்சன், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி லைவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவருக்கு எப்படி நம்ம நம்பர் வந்து தெரியும், அது கால் பண்ணி நம்மள்ட்ட எப்படி இவர் வந்து இப்படி கேஷுவலாக பேசுகிறாரு, சாரி கேட்க பண்ணவராக இருந்தால் சாரி மட்டும் கேட்டு வச்சுருவார், கன்னத்தில் மச்சம் இப்படியா பேசுகிறா அப்படியா பேசுகிறேன்னு அவர் எப்படி வந்து இந்த டாக்கை வந்து வளர்த்துக்கிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகுது. மறையுமே வந்து கால் வருது, நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணி, இப்போ உங்களுக்கு என்ன தான் ஜெகே பிரச்சனை, பேசாமல் என் ஃபோனை உடச்சிடலாமான்னு வருது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒய்யன் ஏன் இப்படி வந்து படபடன்ட்டு பேசுகிற, கேஷுவலாக இரு, சரி ஐம் சாரி தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஓகே உனக்கு மேரேஜ் நின்றுச்சாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறாரு. நீங்கள் அது 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 எப்படி உங்களுக்கு தெரியும், தெரியும் கேள்விப்பட்டேன், ஆமாம் நீங்கள் அதை விடுங்க, ஏன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், அதுவா அதுவும் கேள்விப்பட்டேன், என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேல் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தெரியாமல் நடந்துருச்சு, சரி உங்கள் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லை, இது வந்து ஒரு இயற்கையால் ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி லைவில் இதாகிருச்சு, நீங்கள் வந்து இதை பற்றி இதெல்லாம் வந்து உண்மை இல்லை, அது வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டோ சீக்ரெட்டாக டேட்டிங்கோ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டிங்கனாலே ஒரு 1 வீக்கில் வந்து இது சால்வ் ஆகிடும், இனிமேல் எனக்கு வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நீங்களுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஃபேமிலி தான் வந்து லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறீங்க. அவர் வந்து கேஷுவலாக சிரிச்சுட்டே, அப்பாடா எப்படியோ வந்து அவர்கிட்ட ஒரு டாக்கை வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சே வந்து சிரிச்சிட்டு வந்து இருக்கார். இப்படியே வந்து டேஸ் வந்து போகுது, நீங்கள் வெளியில் எங்கேயுமே வந்து போகவே இல்லை, பிகாஸ் இந்த இஷ்யூனால நீங்கள் எங்கேயுமே வந்து போகலை, ஸோ வீட்டிலேயே வந்து இருக்கீங்க. அவர் வந்து இதை வந்து உங்களே நினச்சிட்டு அப்புறம் வந்து அவருக்கு நிறைய ஷூட்டிங்ஸு நிறையா பிஸி ஆகிடுறாரு, ஸ்கெடியூல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கனால அவருமே உங்களுக்கு எந்த கால் மெசேஜ் எதுவுமே வந்து பண்ணலை. அவர் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்து போகும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்துட்டு இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. என்ன ஜேகே நார்மலாக ஆயிட்டியா அந்த இஷ்யூலேருந்து, எந்த இஷ்யூமா, அதான் ஒரு பொண்ணு கூட லைவ் பிரச்சனை, நான் இன்னும் அதை விட்டு மூவ் ஆன் ஆகலே, அவள் வந்து என்னோடது, அவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை சீக்கிரமாக அவளை விட்டுற மாட்டேன், டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு ஃபேமிலி தான் லைஃப்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து காலை வந்து வச்சா, அவளை நான் இங்கே எங்கேயாச்சும் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன், என் கண்ணில் அவள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன்னா அவள் என்னோடது, ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வந்து நான் வந்து அவள் மேலே வச்சுருக்க அந்த அஃபெக்ஷன் லவ் வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா அவளை கண்டிப்பாக நான் பார்ப்பேம்மா, ஸோ பார்க்கும்போது நீங்களுமே பார்ப்பீங்க, அவளுக்கு என்னை பிடிக்கும், இப்போதைக்கு அவளுக்கு வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக தெரிகிறனால அவள் வந்து என்கிட்ட அப்படி ஹார்ஷாக பேசிட்டு லாஸ்ட் கால் வந்து வச்சா, சரி அவளையுமே நம்ம மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தில் அவள் ரொம்பவே அஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து விட்டுருக்கேன், மற்றபடி அவளை ஃபுல்லெல்லாம் ஒன்றும் விடலை, டெய்லியும் அவளோட அந்த ஃபோட்டோ அந்த கால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அந்த லைவு இதெல்லாம் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. ஜேக்கியோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஷாக் ஆகுது, இவனே அந்த பொண்ணு மேலே இவ்வளோ ஒரு அடிக்டாக இருக்கான், பட் வந்து அவர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணலை, லவ் டார்ச்சர் பண்ணலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களை எந்த இதுவுமே வந்து பண்ணல, அவர் வந்து அவரோட லவ்வை சைலண்ட்டாக அவரே ஃபீல் பண்ணுறாரு, வெளியிலையும் காட்டிக்காமல் உங்கள்கிட்டையும் காட்டாமல் அவரோட லவ்வை வந்து உள்ளே வச்சுட்டு ஸோ உங்களை தூரமாகவே நின்று வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பட் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுமே அவருக்கு வந்து டீட்டெயில்ஸாக வந்து போக தான் வந்து செய்யுது. நீங்களுமே இதை விட்டு வந்து மூவ் ஆன் கொஞ்சம் ஆயிட்டீங்க, சரி
அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. இப்போ வந்து காலேஜ் வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிக்கிறீங்க. இதிலே உள்ளவே அஃபெக்ட் ஆகிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு அப்படி இப்படியே வந்து கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வந்து போக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியுமே இதை பற்றி வந்து எதுவுமே பேசலை. உங்களுக்கு வேறு மாப்பிள்ளையுமே எதுவுமே பார்க்கல. சரி, இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா, ஒரு 1 year or 6 months வந்து போகட்டும், இல்லாட்டி ஃபுல்லாகவே அவள் ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உங்களை எந்த ஃபோர்ஸுமே வந்து பண்ணலை. ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் மால் வந்து போகிறீங்க. ஒரு ஷாப்பிங் மால் நின்றுட்டு பார்த்துட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போயில யதார்த்தமாக அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து வராரு. ஸோ செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸோடு தான் வராரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தனியாக போக சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து மாஸ்க் போட்டிருக்காரு. மொத்தமாக குரூப்பாக போனால் தான் வந்து ஒரு செலிப்ரிட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். சும்மா கேஷுவலாக போனால் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் செக்யூரிட்டியை மட்டும் கூட்டிகிட்டு ஸோ அவர் வந்து அங்கே வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் யதார்த்தமாக வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அந்த மாலில் வந்து நிற்கிறீங்க. 2 பேரும் பேசிகிட்டே நிற்கும் போது நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போயில வந்து உங்களுக்கு வந்து கால் வருது. அன்னோன் நம்பர் தான் வருது. நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு யார் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போயில ஒயன் என்ன எப்படி இருக்க அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த வாய்ஸை கேட்கவுமே நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அது ஜேகே நீங்களா? ஆமாம் நான் தான். எப்படி இருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்போயே நீங்கள் சொல்கிறீங்க, என்ன ஜேகே நான் அவ்வளோ சொல்லி வச்சும் நீங்கள் வந்து திருப்பி கால் பண்ணிவிட்டு இத்தனை மாதம் கழித்து வந்து கால் பண்ணி நீ டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் தான் அன்றைக்கி கிளியராக சொன்னேன்ல, எனக்கு ஃபேமிலி தான் எல்லாமே, அது தெரியாமல் நடந்துருச்சு அப்படி இப்படின்ட்டுன்னு. அந்த இஷ்யூமே இப்போ வந்து கம்மியாகிடுச்சு. மழை எதுக்கு ஜேகே வந்து கால் பண்ணுறீங்க? ஐயோ இரு எனக்கு வந்து உள்ளக்க நான் வந்து நினச்சிருந்தேன், சரி அவளை எங்கேயுமே பார்க்காம இருந்தால் நம்ம திருப்பி நான் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வாலண்ட்ரியாக வந்து என் கண்ணை சிக்கிறியே, அப்போ எப்படி நான் பேசாமல் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி மொத்தமாக வந்து பார்க்குறீங்க. எல்லாரையும் பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியல, யாரும் அப்படி நிற்கிற மாதிரி வந்து தெரியல. அப்போயில வந்து ஜேகே வந்து ஒரு ஃபேன் கேர்ள் வந்து பார்த்துடுறா. ஸோ நம்ம ஜேகே அப்பீரியன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா என்ன, பார்க்கவும் சொல்லிவிட்டு அவர் நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். அங்கே வந்து க்ரௌட் ஆகிடுது. நீங்கள் க்ரௌட் ஆனக்கப்புறம் தான் திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் நிற்கிறாரு. அவரோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த ஷார்ப்பான கண்ணையுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த கண்ணு உங்களை மட்டும்தான் பார்க்குது. சுற்றி அவ்வளோ பொண்ணுங்க நிற்கிறாங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. பாடி கார்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஜேகே ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் சேஃப் பண்ணணும்ல, ஸோ ஹேட்டர்ஸ் யாராச்சும் இருந்தால் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டப் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவர் கண்ணே தான் பார்க்குறீங்க. அவர் காதில் வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு. அப்போயில சரி ஓயன் கூடி சீக்கிரம் நேரில் மீட் பண்ணலாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கையை வந்து தூக்கிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பாட்டு வந்து போகிறாரு. நீங்கள் ஷாக்கிங்லேயே ஃபோனோட அப்படியே வந்து அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போயில உங்கள் ஃப்ரெண்டு மச்சான் அது ஜேகே தானே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவளை வந்து பார்க்குறீங்க. ஆமாடி அவர் தான் கால் பண்ணி பேசிகிட்ருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவள் உங்களை ஷாக்கடாக பார்க்குறா. மச்சான் பார்த்தியா எவ்வளோ பேர் அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்கன்னு தெரியுமா? ஆனால் அவர் வந்து உன் பின்னாடி சுற்றிட்டுருக்காரு. எவ்வளோ ஒரு விஷயம் உம்மோடு எத்தனை ஃபோன் கால்ஸ். ஐயோ அவரை நேரில் பார்க்க மாட்டோமா, ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா, அட்லீஸ்ட் அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏங்குறாளுங்க தெரியுமா? ஆனால் உனக்கு சான்ஸு கையிலேயே இருக்குது. நீ இப்படின்னு தட்டினா தூக்கிடலாம் மச்சான். ஆனால் நீ அதுக்கு ஒத்து வர மாட்டேறியே. ஐயோ இந்த சான்ஸ் எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை வந்து அவளோட ஆதங்கத்தை வந்து பேசுகிறா. நீங்கள் அப்படியே ஃபோனை வந்து வச்சுட்டு சரிடி இதுக்கு மேலே இங்கே நின்னா சரி வராது, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளோட உங்கள் வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. இதை பற்றி நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லலை.
அப்போல்லாம் ஜேகே வந்து அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக சந்தோஷமாக போகிறாரு. எப்போதுமே ஜாலியாக தான் இருப்பார். அவங்க அம்மா என்னடா இவ்வளோ சந்தோஷமாக வர்ற அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதான் என் ஃப்யூச்சரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குதிக்கிறாரு. ஃப்யூச்சரா? யார் அந்த ஒய்யன் பொண்ணா? ஆமாம்மா, அன்எக்ஸ்பெக்டடாக. நான் தான் சொன்னேன்ல, என் லவ் ட்ரூ, அவள் கண்டிப்பாக நான் அவளை பார்ப்பேன், அவள் மேலே வச்சுருக்க அந்த பாசம், அந்த லவ் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கடவுள் வந்து என்னை பார்க்க வைப்பார். அவளை மட்டும் நான் ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா அவளை எப்போதுமே விடமாட்டேன்னு அன்றைக்கி சொன்னனா இல்லையா அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. ஆமாடா சொன்னேன், பார்த்துட்டியா? பார்த்துட்டேம்மா. ஐயோ, ஷாப்பிங் மாலில் நின்று கால் பண்ணி பேசிட்டு அப்படியே அவளுக்கு ஒரு ஷாக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு, ஐயோ அவளோட கண்ணு என் கண்ணுக்குள்ளே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ரூமுக்கு வந்து ஓடுறாரு. ஜேகேயோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி எப்படியாச்சும் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேசிட்டு ஜங்குக்கு வந்து பேசி வச்சிடலாம். ஏன்னா பையனோட சந்தோஷம்தான் முக்கியம். ஏன்னா அவங்க ஏற்கனவே கோவமாக இருப்பாங்க ஜேகே மேலே. ஏன்னா வந்து அவரால் இப்படி நம்ம மானம் போயிடுச்சுன்ட்டுன்னு கோவமாக இருப்பார். இதுவே நம்ம போயிட்டு பேசி இதை அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம போய் அவங்கள சமாதானப்படுத்திட்டா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிளானிங்கோட வந்து இருக்காங்க. டேஸ் வந்து இப்படியே போகுது. அப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து உங்கள் அம்மா சர்ச் போகலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சண்டே உங்கள் அம்மாவோட சர்ச்சுக்கு வந்து கிளம்பி வந்து போகிறீங்க. எப்படி சொல்கிறது, அப்பா வந்து ஹிந்துவாக இருந்தாலும் அம்மா வந்து கிறிஸ்டின். ஸோ அவங்க வந்து போவாங்க. பட் வந்து ஹிந்துவாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க உங்கள் அப்பாவை வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நேமே வந்து மாற்றிட்டாங்க. பட் போவாங்க சர்ச் இந்த மாதிரிலாம் நீங்களுமே வந்து போவீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய சர்ச்சுக்கு தான் வந்து போகிறீங்க. அங்கே உள்ள ஒரு பெரிய சர்ச்சுக்கு வந்து போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சும்மா வந்து அங்கே உள்ள சேரில் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போல பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து உங்கள் 2 பேரையும் வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து உங்களுக்கு யாருன்னே வந்து தெரியல. நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்கள் யார் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க. அப்போல அவங்க சொல்கிறாங்க, நான் தான் ஜங்குக்கோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அப்போல உங்கள் அம்மா எதுக்கு எங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி வந்து ஒழிக்கிறாங்க. அது வந்து இல்லைம்மா, ஏதோ நடந்து போச்சு. என் பையனுக்கும் உங்கள் பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பையன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ எதுலேயோ இவ்வளோ பெரிய விஷயத்துல இவ மாட்டிக்கிட்டா. பேசாமல் நம்ம 2 பேரும் உங்களை சேர்த்து வைக்கிறது தானே நல்லது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. அவங்க பதிலே சொல்லாமல், ப்ளீஸ் எங்களை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்கள் குடும்பம் வந்து ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கு, நீங்களுமே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி டக்குன்னு குடுக்குடுன்ட்டு வந்து உங்களை இழுத்துட்டு வந்து போயிட்டாங்க. ஜங்குக்கு அம்மாவுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. என்னடா பேச வந்தவங்க மூஞ்சி கொடுத்து பேசாமல் இப்படி நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி சேடாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ஜேகே அம்மாட்ட வந்து ஜேகே வந்து கேட்குறாரு, என்னம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, ஏதோ மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் போனீங்க, வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவீங்கன்னு பார்த்தா இப்போ ரொம்ப சேடாக வரீங்களே, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஏம்மா உங்களுக்கு இந்த வேலை, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கானில் வந்து இருக்காங்க, இல்லை பத்தாதுக்கு நீங்கள் வேறு போயிட்டு வந்து பேசுகிறீங்களா, அதான் பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு, பார்த்துக்கலாமா, எந்த ரூட்டில் போனால் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே வந்து தெரியும், நீங்கள் எதுக்கும் இதெல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அப்போ ஜங்குக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைடா பையனோட ஆசையை நான் நிறைவேற்றணும்ல, சரி நம்ம போய் பேசினா கொஞ்சமாச்சும் கன்வின்ஸ் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க என்னை பார்த்து பயந்தே ஓடிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை நினச்சி ஜங்குக்கு வந்து லைட்டாக வந்து சிரிக்கிறாரு. டேஸ் வந்து இப்படியே போகுது. ஒரு 2 months பாஸ் ஆகிடுது. ஜேகே உங்களை மீட் பண்ணல, கால் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீங்களுமே அது கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்து முடியுது. அப்போ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாளுங்க, வாங்கடி எங்கேயாச்சும் மூவிக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்கிறீங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே இருக்க அந்த சவுத் கொரியாவில் இருக்க ஒரு பெரிய தேட்டருக்கு வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் தேட்டருக்கு
போனக்கப்புறம் தான் வந்து தெரியுது அது நம்ம ஜங்குக் நடித்த ஒரு மூவி அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏண்டி இவர் படத்துக்கு கூட்டு வந்தீங்க? ஏற்கனவே வந்து இந்த விஷயம் எனக்கு இன்ன வரையும் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஏன்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. நான் போகிறேன் வீட்டுக்கு, எங்கள் அண்ணன் கால் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் போக பார்க்குறீங்க. அவள் உங்களை கெஞ்சி கூத்தாடி அவளுங்க வந்து உள்ளே வந்து கூட்டு போகிறாளுங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எப்படி சொல்கிறது, இன்ட்ரோ சீன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருது. நீங்கள் லேட்டாக தான் வந்து போகிறீங்க. கண்ணு முன்னில் தெரியாமல் நீங்கள் பாட்டு வந்து லைட் அடிச்சுக்கிட்டே போகிறீங்க. அப்போல வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, லைட்லாம் இப்படி அடிக்காதீங்க, மூவி போயிட்டுருக்கு அப்படின்னு. அதோட கிறகம்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிகிட்டே வந்து போகிறீங்க. உங்களோட சீட்டில் வந்து உட்காரும்போது பக்கத்தில் இருக்கவர் காலை வந்து தெரியாமல் வந்து மிதிச்சிடுறீங்க. அப்படியே நீங்கள் இருட்டுக்குள்ளே ஐயோ சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காருறீங்க. மூவி வந்து போயிட்டே வந்து இருக்குது. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகே இன்னொரு சைடு பார்க்கையில் அப்போயில உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஏன்டி இப்படி பண்ணுறீங்க ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பார்க்குறீங்க. அவளுக்கு வந்து பக்கத்துலேருந்து ஜேகே வர்ணித்து வந்து பேசிகிட்டு இருக்காளுங்க. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷோ வேறு, அதனால் கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து தேட்ரு வந்து ஃபுல்லு க்ரௌடாக ஆகிடுச்சு. அவங்க வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணி டிக்கெட் வந்து வாங்கிட்டாளுங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட போவோம் வா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் வரலன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்துருப்பாளுங்க போல இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல வந்து பிரேக் வந்து இன்டர்வல் வந்து வருது. ஐயோ இவர் காலை வேறு இடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி சாரி கேட்டுருவோம், ஃபேஸை பார்த்து சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ்லாம் வந்து போடுறாங்க. அப்போல நீங்கள் திரும்பி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தெரியாமல் அடிச்சிட்டேன், ஐம் சாரி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. மாஸ்க் வியர் பண்ணி கேப்லாம் போட்டிருக்காரு. பரவாயில்ல ஒயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அந்த வாய்ஸை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அப்போல நீங்கள் யார் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அது நான் தான் ஜங்குக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கடாக வந்து எந்திரிக்கிறீங்க. அவருக்கு உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவர் கையை சடனாக தட்டி விட்டுறீங்க. என்ன பண்ணுறீங்க ஜேகே அப்படின்னு. உட்காரு, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா இது வேறு இஷ்யூ ஆக்குவாங்க, உட்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அவர் சுற்றி உட்காந்துக்கிறதுலாம் பாடி கார்டு. நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கேங்கு மட்டும் பாடி கார்ட்ஸ் செக்யூரிட்டி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அவரால் எந்திரிக்க முடியாது. ஏன்னா எந்திரிச்சு இவர் தான் ஜங்குக்குன்னு தெரிஞ்சால் இங்கே ஒரு கலவரமே ஆகிடும். இல்லை பத்தாதுக்கு வாசல் ப்ரெஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. எப்படி ஃபஸ்ட்டே எப்படி போணுச்சு, ஃபஸ்ட்டு ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வெளியில் நிற்கிது. அவர் உங்களை இப்போ எந்திரிச்சு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து சொல்கிறாரு. வெளியில் நியூஸ் சேனல்லேருந்து எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. இப்படியே வெளியில் போனோம்னு வச்சுக்கோவேன் மாட்டினோம். அதுவும் இல்லாமல் நீ தான்ட்டுன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். உன்னை பிடிச்சி அந்த பழைய விஷயத்த வேறு கேட்பானுங்க. சொன்னா கீழே என் உட்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போயே வந்து நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேட்கவே இல்லை. ஹலோ அண்ணன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. அவர் உங்களை டக்குன்னு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. நீங்களுமே வந்து அவர்கிட்டேருந்து தள்ளி போயிட்டு வெளியில் போகிறீங்க. எங்கே போகிற ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பல்ல கடிச்சிட்டே வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து தட்டி விடுறீங்க. மொத்த தேட்டருமே உங்களை தான் பார்க்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு அது வந்து ஜங்குக் தான் அப்படின்ட்டுன்னு. மொத்த பேரும் உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் அவர் கையை பிடிச்சி வந்து எடுக்க பார்க்குறீங்க. அவர் வந்து விடமாட்டுறாரு. வெளியில் போகாத ஒய்யின் வெளியில் நியூஸ் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. பிடிச்சாங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து எவ்வளவோ சொல்கிறாரு. நீங்கள் வந்து கேட்காம கையை வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுறீங்க. பட் வந்து உங்களால் முடியல. டு வி கண்டினியூஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து நான் பேக் போட்டுருவேன், நெட் பேக்கு பார்க்கலாம். இல்லாட்டி ஓசியில் வாங்கியாச்சும் போடுறேன். வேறு என்ன செய்யுது. இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து கதையை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி எப்படி சொல்கிறது, நான் ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் அந்த கேரக்டராக பேசலை அப்படின்ட்டுன்னு.
எனக்கு அது புரியுது. ஏன்னா நான் நிறைய இதில் நானே நோட் பண்ணியிருக்கேன். ஆத்தர் இது பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேனே தவிர அந்த கேரக்டராக நான் வந்து பேசினது இல்லை. ஸோ அதிகமாக இல்லை, எல்லாமே கம்மி தான். பட் நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன்டா கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஓரளவு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஓகே, அது வந்து என்னோடய மிஸ்டேக் சொல்லியிருக்கீங்க. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருத்திக்கிறேன். அப்புறம் என்ன, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடி லிங்க்கும் நம்ம சேனலோட பயோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக பேசலாம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டுமாரோ இஸ் வெனஸ்டே. ஸோ எல்லாருக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து நல்லா படிங்க. டாட்டா, பை பை, லவ் யூ.